அன்பு தம்பி, அன்பு தங்கை, உங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். வாலிபனே, தங்கையே, உன்னை எதினால் சுத்தம் செய்வாய் என்கிற ஒரு கேள்வி. 2 பேருக்கும், வாலிப தம்பி, தங்கை 2 பேருக்கும் இந்த கேள்வி. பதில் சொல்றீங்களா? உன்னை எதினால் சுத்தம் செய்து கொள்வாய்? என்ன சொல்லுவீங்க? தினந்தோறும் குளிக்கிறேன், நல்லா என்ன சுத்தம் செய்து கொள்கிறேன். சோப்பு போட்டு குளிக்கிறேன், நல்ல பாடி வாஷ் யூஸ் பண்ணி குளிக்கிறேன், குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் மனமா இருப்பதற்காக பெர்ஃப்யூம் போட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லுவீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு கேள்வியை முதலில் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில் சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? எதினால் சுத்தம் பண்ணுவோம்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினால் தானே. வசனத்தின்படி காத்து கொள்ளும் போதுதான் நம் வழியை நாம் சுத்தம் செய்ய முடியும். நேர்மையான வழியிலே, சுத்தமான வழியிலே பிரயாணம் செய்ய முடியும். வாலிபனே, வாலிப தம்பி, தங்கை என்று ஆரம்பித்தேன். வசனமும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று தொடங்குகிறது. இதுல வயது பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் வாலிபர்களுக்குத்தான் என்று கடந்து போய் விட முடியாது. இங்க வயது பிரச்சனை இல்லை, வழிதான் பிரச்சனை. நல்லா கவனிங்க. எது பிரச்சனை? வழிதான் பிரச்சனை. வழியை எதினால் சுத்தம் செய்வோம் என்பதுதான் இங்கு கேள்வி. எதினால் சுத்தம் செய்வோம்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினால் என்பதுதான். பாருங்களேன், தாவீது சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாக்கை தன்னுடைய இதயத்திலே வைத்து வைக்கும் போதுதான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ள முடியும். அதே தாவீது சங்கீதம் 119:32 சொல்லுகிறார், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்று சொல்லுகிறார். என் இருதயம் என்கிற பாதைய விசாலமாக்கிருங்க ஆண்டவரே, நான் உமது கற்பனைகளின் வழியே ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 105:19 சொல்லுகிறது, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் வார்த்தை நிறைவேறியது. எப்பொழுது தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எப்படி? யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், வார்த்தை, திட்டம் எப்படி நிறைவேறியது? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பொன்னை சுத்தப்படுத்துவதற்கு அக்னி தேவைப்படுகிறது. எப்படி? பொன்னை சுத்தப்படுத்த அக்னி தேவை. அக்னி இல்லாம பொன்னு சுத்தமாகாது. பாருங்களேன், அது மாதிரிதான் ஆத்துமாவை சுத்தப்படுத்த வசனம் தேவை, வார்த்தை தேவை. அக்னி பொன்னின் அழுக்கை எரிக்கும். நல்லா கவனிக்கணும். அக்னி என்ன பண்ணும்? பொன்னோட அழுக்கை எரிக்கிறது. ஆனா வசனம் ஆத்துமாவின் அழுக்கை எரிக்கிறது. பிரியமானவர்களே, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும் அளவும், ஒரு பொன் சுத்தப்படுத்த எப்படி அக்னி அந்த பொன்னை சோதிக்கிறதோ பரீட்சிக்கிறதோ, அதே போல நம்மை தேவனுடைய வசனம் பரீட்சிக்கிறது, சோதிக்கிறது, புடமிடுகிறது. எதற்காக தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறும்படி, அவருடைய திட்டங்கள் நிறைவேறும்படி. அது மட்டுமல்ல, நாம் சுத்த பொன்னாக ஜொலிக்கும்படி. பெரியமானவர்களே, திரும்பவும் சொல்றேன், இது வாலிப பிள்ளைங்களுக்குன்னு கடந்து போயிடாதீங்க. வாலிப தம்பி தங்கைகளுக்கும் மற்றும் இங்க வயது பிரச்சனை இல்லை, வழிதான் பிரச்சனை. பிரியமானவர்களே, வழிதான் பிரச்சனை. ஒரு வீட்டை சுத்தம் பண்ண என்னெல்லாம் பயன்படுத்துறோம்? சோப்பு போட்டு கிளீன் பண்றோம், லிக்விட் போட்டு கிளீன் பண்றோம், வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி கிளீன் பண்றோம், ப்ரூம் யூஸ் பண்ணி கிளீன் பண்றோம். நம்ம வெளி தோற்றம், நம் உடம்பை தினந்தோறும் குளித்து சுத்தம் செய்கிறோம். பாடி வாஷ் போடுறோம், சோப்பு போடுறோம், பெர்ஃப்யூம் போடுறோம், மணக்கிறதற்காக சுத்தம் செய்கிறோம். ஆத்துமாவை சுத்தப்படுத்த எது தேவை? பிரியமானவர்களே, எது தேவை? கர்த்தருடைய வார்த்தை தேவை. வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருதுங்க.
ஆத்துமாவில் இருக்கிற குப்பையை காண்பிக்கும் கண்ணாடி எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை நமக்கு காண்பித்து கொடுத்தும் கண்ணாடி போல காண்பித்து கொடுக்கும். பாருங்களேன், வெளியில வீட்டுல கிடக்கிற குப்பைகள் எல்லாம் பார்த்த உடனே குப்பையா இருக்குன்னு கிளீன் பண்ணிடுறீங்களே, உங்க ஆத்துமாவுல சிறிய தூசியிலிருந்து பெரிய தூசி வர சில ஆத்துமா குப்பை கிடங்காக இருக்கும். பாருங்களேன், அதையெல்லாம் கண்டுபிடித்து வெளியே காட்டுவது வேதம் என்கிற கண்ணாடி வார்த்தை. பாருங்களேன், எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை, நல்லா கேளுங்க, இருதயத்தின் நினைவுகளை, இருதயத்துல நினைக்கிறேன், இருதயத்துலதான் சிந்தனை இருக்கு, வெளியே யாரு கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்க யோசிக்கலாம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வகை வகையா பிரிச்சு எடுத்துரும். பாருங்களேன், இருதயத்தின் சிந்தனை, நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்னும் கண்ணாடி. பிரியமானவர்களே, ஒரு அழகான தலைப்பின் கிழிந்து பேசப்பட்டது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணக்கூடும்? அவருடைய வார்த்தையின்படிதான், அவருடைய வார்த்தையின் தான் சுத்தம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த குஷ்டரோகிகள் சுத்தமடைந்தவுடனே அந்த தீட்டை போக்குவதற்காக ஈசோப்பு என்னும் சுத்திகரிக்கும் கருவியை பயன்படுத்துவார்கள். கருவியினுடனே மெட்டல் நினைச்சிடாதீங்க. இந்த ஈசோப்பு என்பது ஒரு தண்டு, ஒரு பிளான்ட், ஒரு செடி. அந்த ஈசோப்பை கொண்டு வந்துதான் அவர்களை சுத்திகரிப்பார்கள். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும், நல்லா கவனிக்கணும், சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் கொண்டு வர கடவன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், அந்த ஈசோப்பு தண்டை வைத்து கொண்டுதான் சுத்திகரிப்பார்கள். 6வது வசனம், லேவியராகமம் 14:6, உயிருள்ள குருவையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியும் ஊற்று நீரின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டரோகம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது. எதினால் சுத்தம் பண்ணுவாங்களாம்? ஈசோப்பினார். தாவீது சொன்ன ஞாபகம் உங்களுக்கு வருதா? தாவீது சொல்றாரு, என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். எதை வைத்து கழுவியருள வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுவார். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். சங்கீதம் 51:7. ஈசோப்பினால் சுத்திகரியும். நமக்கு ஒரு ஈசோப்பு உண்டுங்க, அதுதான் கிறிஸ்து. இந்த ஈசோப்பு நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாலிப தங்கை, வாலிபனே, வாலிபனுக்கு மட்டுமில்லன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த உலகத்துல சோதனைகள் அதிகம், உலகத்துல கவர்ச்சிகள் அதிகம், தவறான பாதைகள் அதிகம். காத்து கொள்ளாவிட்டால் வழி மாசுபடும். பிரியமானவர்களே, வழி தாறுமாறாக போய்விடும், வழி சுத்தமில்லாமல் போய்விடும். வசனத்தின்படி காத்து கொண்டால் அந்த வழிகள் சுத்தமாகும். ஆண்டவர் உங்க கூட இருந்தாதான் எல்லா காரியங்களும் சித்திக்கும். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன் அவனோடு இருந்தார்? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். அது மட்டுமல்ல, யோசேப்பின் வழிகள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டே இருந்தார். தவறான வழிகள் வந்தது, பாவம் நிறைந்த வழிகள் வந்தது.
ஆனாலும் வார்த்தையில் கட்டப்பட்டிருந்த யோசேப்பு, வார்த்தையினால் புடமிடப்பட்ட யோசேப்பு, பாவத்துக்கு விலகின யோசேப்பு, சோதனைகள் வந்தது, கவர்ச்சி வந்தது, தவறான பாதை வந்தது. ஆனாலும் தன்னை காத்து கொண்டார். காரணம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். வசனத்தின்படி உருவாக்கப்பட்ட, வசனத்தின்படி சுத்திகரிக்கப்பட்ட யோசேப்பு. பிரியமானவர்களே, உங்களோட கர்த்தர் இருந்தா உங்க காரியங்கள் அத்துணையும் சித்திக்கும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 173, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால். எப்படி? உங்க கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய கட்டளைகளின் படியே நடந்தவர். பாருங்களேன், அதுதான் அவர் சொல்லுகிறார். அதே சங்கீதம் 119:11 சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறார். இருதயத்திலே வாக்கை வைத்தவர். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும், கர்த்தருடைய வார்த்தைகளையும் நீங்கள் கை கொள்ளும் போது உங்க பாதைகள்லாம் சுத்தமா இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்தா எல்லா காரியங்களும் சித்திக்கும். பிரியமானவர்களே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? இப்பொழுது கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நல்லா தெரிஞ்சிருச்சு சகோதரி, ஆன்டி நல்லா தெரிஞ்சிருச்சு, அக்கா நல்லா தெரிஞ்சிருச்சு, சிஸ்டர் எனக்கு நல்லா இப்ப தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல போறீங்க? கர்த்தருடைய வசனத்தின்படி என்னை காத்து கொள்ள வேண்டும், என் வழியை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது தெரிந்து கொண்டது என்று நீங்க சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ. ஜெப தேவைகளுக்கு 7339029114